ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சு ரீசெண்டாக வெளிவந்த படம் த கிரேட் இண்டியன் கிச்சன் மூவி. இந்த படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் இந்த படத்தை தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ G5 OTTயில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்தில் ரொம்ப சீன் ஜவ்வா இழுக்கிற மாதிரி தான் சீன் வரும். அதே மாதிரி ரிப்பீட்டட் சீன் தான் அதிகமாக வர மாதிரி காட்டியிருப்பாங்க. படத்தை பார்க்குற நமக்கே திரும்ப திரும்ப வர சீனை பார்க்க முடியல. ஸோ பெண்கள் அதே வேலையை தான் திரும்ப திரும்ப பார்க்குறவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத அழகாக இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படுறான்னு ஆடியன்ஸு புரியணுங்கிறதுக்காக, அந்த கேரக்டர் மேலே ஆடியன்ஸுக்கு பரிதாபம் வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் எந்த சீனுமே கட் பண்ணாமல் நேச்சுரலாக சீனை வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக்கை விட சவுண்ட் எஃபெக்ட் தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. வாட்டர் சவுண்டில் இருந்து சின்ன ஸ்பூனை கீழே வைக்கிற சவுண்டு வரைக்குமே சவுண்ட் எஃபெக்டை அழகாக கொண்டு வந்திருப்பாங்க இந்த படத்தோடைய டீம். இந்த படத்தில் யாருக்குமே பேரே இருக்காது. எல்லாருமே உறவு முறையை வச்சு தான் கூப்பிட்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. வாங்க போங்க, மாமா, அத்தை, அக்கா அப்படின்னு. இந்த படத்தில் ஹீரோயின் வீட்டு வேலையை செய்யும்போது ஃபஸ்ட்டு ஹாப்பியாக செய்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. எப்போ நமக்கு சுயமரியாதை இல்லைன்னு தெரியுதோ அப்போலேருந்து தான் ஹீரோயின் கோவப்படுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கான 1-2 சீனுமே வச்சுருப்பாங்க. மாமனாருக்கு ப்ரஷ் எடுத்து கொடுக்குற சீனு, பீரியட்ஸ் ஆனால் தனிமைப்படுத்துகிற சீனு, டேபிள் மேனரிசம்னா என்னன்னு தெரியுமாங்கிற இந்த மாதிரி சீன்ஸ்லாம் சின்ன சின்ன சீனாக வச்சுருப்பாங்க. ஒரு சில ப்ராப்ளத்தை லேடிஸ் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அதுக்கு ரெஃபரன்ஸாகவே இந்த படத்தில் ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. நாத்தனார் சொல்லுவாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாமான்னு கூப்பிடுவாங்க. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மருமகளுக்கு இன்னும் வேலை பழகலைன்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆனால் அதுக்கு நாத்தனா சொல்லுவாங்க, அதெல்லாம் அண்ணி பார்ப்பாங்க, நீ இங்கே வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. குடும்பத்தில் நடக்கிறத அப்படியே ஸ்க்ரீன் பிளேயில் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்கில் ஒரு டான்ஸ் டீச்சர் சொல்லுவாங்க, 9 எமோஷன் கலந்தது தான் வாழ்க்கை அப்படின்னு. அந்த 9 பாவனையுமே ஐஸ்வர்யா ராஜேஷ் ஸ்க்ரீன் பை ஸ்க்ரீனுக்கு ஸ்க்ரீன் பிளேயாக கொண்டு வந்திருப்பாங்க. ஐஸ்வர்யா ராஜேஷோடைய மாமியார் அவங்க மக வீட்டுக்கு ஊருக்கு போகிறதுக்காண்டி சூட்கேஸுக்குன்னே தனி ஷாட் வச்சுருப்பாங்க. அந்த பேக்கிங்கில் என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக சூட்கேஸு பக்கத்துலேயுமே ஓப்பனில் எல்லா திங்ஸுமே இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்கில் ஐஸ்வர்யா ராஜேஷை பொண்ணு பார்க்குறதுக்காண்டி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருப்பாங்க. அந்த ஷாட்டில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா சைடில் ஒரு ஃபோட்டோ டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ஃபோட்டோ மாட்டி வச்சுருப்பாங்க. இவங்க ஒரு டான்ஸர் அப்படிங்கிறதுனால அந்த ஃபோட்டோவை காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ஐஸ்வர்யா ராஜேஷோட ஃப்ரெண்டு இந்த சீனில் ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு கால் பண்ணி டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அப்போது அந்த ஃப்ரெண்டோட வீட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா டான்ஸ் ஆடுற மாதிரி ஃபோட்டோ மாட்டியிருக்கிறதையுமே பார்க்க முடியும். இந்த படத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஃபஸ்ட்டு பீரியடாக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு 5 நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிறத சிம்பாலிக்காக அடுத்த சீன்லேயே துளசி மாடத்துக்கு விளக்கேற்றுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் கோச்சிட்டு கிளைமேக்ஸில் வீட்டை விட்டு வெளியில் வரும்போது அவங்க நடந்து வர ஷாட்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு பேக்ரவுண்டில் லேடிஸ் எல்லாம் வீட்டு வேலை செய்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி 3 பசங்க ஜாலியாக சைக்கிளில் ஊர் சுற்றுற மாதிரி காட்டியிருப்பாங்க. எல்லா வீடுகள்லையுமே இப்படி தான் இருக்குதுன்னு சிம்பாலிக்காக சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தில் 2 கேரக்டர் ஒரு சில சீனுக்கு மட்டுமே போயிருப்பாங்க. ஒரு கேரக்டர் செல்வியக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு ஆள் வருவாங்க. இன்னொரு கேரக்டர் ஐஸ்வர்யா ராஜேஷோடைய ஃப்ரெண்டாக ஒரு கப்புள் காமிப்பாங்க. இந்த 2 கேரக்டருமே ஐஸ்வர்யா ராஜேஷோடைய கல்யாண சீன்லேயே காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸு. இதை தவிர ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வேறு ஒரு வீடியோவுடன் சந்திக்கின்றேன். டாடா, பாய்.